இது திமுகவின் அலுவலகமோ இல்லை, திமுக மாநாடு நடக்கும் இடமோ இல்லை, அரசு பள்ளி. பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த திமுக பொது சொத்துக்கள் அனைத்தையும் தங்களின் குடும்ப சொத்து போல நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டில் திமுக நிர்வாகி ஒருவர் அரசு பள்ளியில் தன் பேரனின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். அதற்கு திமுக தலைமையோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது அதைவிட ஒரு படி மேலே போய் பள்ளி மைதானத்தை விருந்து சமைக்கும் இடமாக மாற்றி இருக்கிறார் மற்றொரு திமுக நிர்வாகி. திருச்சி மாவட்டம் துறையூரில் அரசு உதவி பெறும் பள்ளி மைதானம் மாணவர்களின் கல்விக்கு பதிலாக ஆளுங்கட்சியின் பிறந்தநாள் விருந்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேர்வு நேரத்தில் பந்தல், கொடிகள், சைவ அசைவ சமையல், திமுக கொடிகள், பேனர்கள் என அராஜகம் செய்தால் மாணவர்கள் எப்படி தேர்வில் கவனம் செலுத்த முடியும்? தேர்வு நேரத்தில் பள்ளி மைதானத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடத்திக் கொள்ள அனுமதி அளித்தது யார்? பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரின் அனுமதியோடு நடைபெறுகிறதா அல்லது தன் துறையில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் ரசிகர் மன்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறாரா அவர் என கொந்தளிக்கிறார்கள் மாணவர்களின் பெற்றோர்.